நன்றி வணக்கம். காரங்கொண்டைக்கு நான் கடலை பிரட்டை செய்திருக்கிறேன். அப்படி என்று இதே மாதிரி பிரட்டி நீங்களும் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்க வேண்டும். கடலை என்ற ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. நீங்கள் செய்து சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளி செவ்வாய் இதர நாள்களில் இந்த சாப்பாடு தான் தராம். கல்யாண வீடு சாமர்த்தியோடு அதோடு கூட இந்த சாப்பாடு நல்லா செய்யலாம். என்ன இது கொஞ்சம் செய்வோம், அது கூட செய்வோம். செய்து பாருங்க. இன்றைக்கு பாருங்கள், கடலை கறி வைக்க போகிறோம். கடலை கறிக்கு முதல்ல கிழங்கு வெட்டணும், சின்ன சின்ன வெட்டணும். காக்கிலோ கடலைக்கு 1 கிலோ தக்காளி வேணும். நான் வாங்கினது 100 கிராம். காரணம் என்னென்னா தக்காளி 1000 ரூபா 1 கிலோ. இப்போ வாங்கலாது. வெங்காயம் 1/4 கிலோ வேணும். வெங்காயம் கூட நான் 50 கிராம் தான் போடுறேன். ஏன்னா வெங்காயம் 1000 ரூபா. இப்போ பாருங்கள், கடலைக்கரைக்கு தேவையான சாமான்: கடுகு, வெந்தயம், பெரிய சீரகம். அடுத்து மிளகாத்தூள், உப்புத்தூள் இல்லை, உப்பு கட்டி போடலாம். எண்ணெய், கருவேப்பிலை, ரம்பை, கடலை, அவிச்ச கடலை. இது 1/4 கிலோ. கடலை 1/4 கிலோ. கிழங்கு அது ஒரு 1/2 கிலோ வரும். தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, தேசி பழம். மற்ற இதெல்லாம் இருந்து வேலை இல்லை. முக்கியமாக சட்டி வேணும். சட்டி அங்கே தான் இருக்குது அடுப்பில். இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம். முதல்ல கடுகு கொஞ்சம் போடுவோம். முதல்ல பெரிய சீரகத்தையும் போடுவோம். வெந்தயம். இப்போ கருவேப்பிலை நுள்ளி போட்டு சின்ன சின்ன கம்பையும் இப்படி கிழிச்சி போட்டு, வெள்ளைப்பூடு ஒரு 4 பல்லு 5 பல்லு காணும். வெங்காயத்தையும் போடுவோம். தக்காளி பழத்தை போடுவோம். இப்போ தக்காளி வதங்கி வந்தோடனே நாங்கள் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்க போடணும். இப்போ வரதுக்கு முக்கியமான சாமான் கடலையே போடுறோம். அவிச்ச கடலையே போட்டு நல்லா கிளறி விடுவோம். நாங்கள் 2ஆம் பால் வேறு எடுத்து வச்சுருக்கோம். அதை முதல்ல விடுவோம். விட்டு மூடி விடுவோம். அப்படியே அவியட்டும். இது பட்டை, மற்ற ஏலக்காய், கராம்பு போட்டு திரிச்ச பவுடர் கொஞ்சம் போட்டால் காணும் வாசத்துக்கு. நல்லா அவிஞ்சு பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூளும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளணும். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டால் சரி. முதல் பாலை விடணும். முதல் பால் சுவைக்கேற்ற அளவு உப்பு. இப்போ எல்லாம் போட்டு முடிஞ்சது. கொஞ்சம் அவிய வரைக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டுட்டு, இதையும் கொஞ்சம் போட்டுட்டு, இப்போ தான் பச்சை மிளகா போடுறோம். இப்போ தான் பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகாய் போட்டுட்டு நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்காண்டு. இப்போ எல்லாம் முடிஞ்சது. ரக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டு தேசி புளி விடுவோம். சரி, நாங்கள் கொஞ்சம் ரக்கி வைப்போம். இப்போ ஆறட்டும். இப்போ நாங்கள் தேசி புளி ஒரு புளி விடுவோம். இதுக்கு தள்ளிப்பா அடுத்த வீடியோ.